இன்ஃபேக்ட் நம்ம சொல்ல போனா கோல்டோட நம்ம பண்றது கோல்டோட ஏற்றம் இறக்கத்தை வச்சுதான் நம்ம அதில் ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இதுல கேம்பிளிங்கோ இல்ல வந்துட்டு ஒரு சூதாட்டமோ எதுவுமே இதுல இன்ஃபேக்டா கிடையாது. ஸோ ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல இருந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க உங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லிட்டீங்க, கரெக்டான எஜுகேஷன் எங்க கிடைக்குது? நிறைய பேர்கிட்டையும் போய் நாங்க ஏமாந்துட்டோமே. ஸோ இன்ஃபேக்ட் ஓப்பனா நம்ம பேச போனோம் அப்படின்னா, ஸோ 100ல வந்துட்டு 100 பேரையும் யாராலையுமே திருப்திப்படுத்த முடியாது. இப்ப என்ன பொறுத்தளவுலையுமே நான் சொல்றேன், என்கிட்ட ஒரு 100 மெம்பர்ஸ் என் கிளாஸ்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்ப என்கிட்ட வந்துட்டு ஓவரால் பாத்தீங்கன்னா ஒரு 220 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த 220 மெம்பர்ஸ்ல என்னால 220 மெம்பர்ஸையுமே சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ என் குரூப்ல இருக்கிறவங்களே என்ன குறை சொல்றவங்க வந்துட்டு குறைஞ்சது ஒரு 20-30 பேர் இருக்கதான் செய்வாங்க. ஓகேவா? அது வந்துட்டு ரியல் ஃபேக்டா இருக்க போகுது. ஓகேவா? இது வந்துட்டு ஓப்பனா உடச்சு பேசுறதுல எந்த ஒரு தப்பாவும் எனக்கு தெரிய போகுது இல்லை. ஸோ இது வந்துட்டு எல்லா இடத்துலயுமே நடக்கிறதா. ஒரு ஐடி கம்பெனிஸா இருக்கட்டும், ஒரு ஷாப்பா இருக்கட்டும், ஒரு ஹோட்டல்ஸா இருக்கட்டும், எனிதிங், ஒரு டீ கடையா இருக்கட்டும், வர்ற எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியாது. பட் அந்த எஜுகேஷனை நீங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்க எடுக்கிற விதத்துல தான் இருக்கு. ஓகேவா? இப்ப என்ன பொறுத்தவரை என்னோட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸையும் தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் வந்துட்டு சின்ன பேசிக் வீடியோவா சொல்லி கொடுத்தாலும், என்னோட ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ பேசிக்கா சிம்பிளா நான் சொல்லி கொடுத்தாலும், எனக்கு நான் வந்துட்டு பெரிய எடிட்டிங் பண்ணி எனக்கு வந்துட்டு BMW கார் விட்டு எனக்கு வந்துட்டு ஆடி கார் பண்ணிட்டு எனக்கு பெரிய லெவல்ல எடிட் பண்ணுங்க எனக்கு ஒரு திங்கிங்கே கிடையாது. சிம்பிளா சொல்லி கொடுத்தாலும் என்ன தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நான் மக்களுக்கு வந்து புரிய வைப்பேன். ஓகேவா?